தமிழ்நாட்டு மக்களின் புதிய நம்பிக்கைதான் தவேக தலைவர் விஜய் என்று தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் தலைசிறந்த நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதால் மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருப்பதாக கூறினார். தன்னை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகம் ஓர் அரசியல் கட்சி கிடையாது என்று தெரிவித்த பிரசாந்த் கிஷோர், அது லட்சக்கணக்கான தமிழக மக்களின் புதிய தொடக்கம் என்று குறிப்பிட்டார். நடிகர் விஜய் ஓர் அரசியல் கட்சியின் தலைவர் அல்ல, மாறாக அவர் தமிழ்நாட்டு மக்களின் புதிய நம்பிக்கை என்றும் கூறினார். ஊழல் மற்றும் வாரிசு அரசியலில் தமிழ்நாடு சிக்கியிருப்பதால் மாற்றத்திற்காக மக்கள் காத்திருப்பதாக பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார். முன்னதாக பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஓர் இயக்கமாக தவேக பரிணாமித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினார். எந்த மன்னராட்சியும் மக்களின் ஆதரவு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என அவர் திமுகவை மறைமுகமாக சாடினார். தமிழகத்தில் அமைச்சர்கள்தான் மேலே சென்று கொண்டிருப்பதாக விமர்சித்த ஆதவ் அர்ஜுனா, மக்கள் சாலையில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஆட்சியை பிடிக்க வந்திருக்கும் கட்சிதான் தமிழக வெற்றிக் கழகம் என்று தெரிவித்த ஆதவ் அர்ஜுனா, தவேகவினர் எதையும் கண்டு அஞ்ச மாட்டார்கள் என்றும் கூறினார். தாங்கள் சிறைக்கு செல்வோம், பின்னர் ஜார்ஜ் கோட்டைக்கும் செல்வோம் என்றும் ஆதவ் அர்ஜுனா சூளுரைத்தார். அதிகாரத்தை யூஸ் பண்றது, எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது, சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார், சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார். சிறைகளை பார்த்து பயப்படுவர்களை நாங்கள் சிறையும் செல்வோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம். அவருடைய பயணம், அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல, 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில். அதற்கு எல்லா அஜெண்டா ரெடி, எல்லாமே பிளானிங் ரெடி. உழைப்பு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, நல்ல தலைவர் இருக்கிறார்.